பொதுவா டைனோசரோட ஃபாசில்லாம் கிடைச்சதுன்னா, அத வச்சு ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ஏஜ் என்னவா இருக்கும்? அது எத்தன வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது? அது என்ன மாரி டைனோசர்ன்ற மாரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோன்னா, ஒரு ஸ்டெப் மேல போய் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி, டைனோசர் லெதர் ஹேண்ட்பேக் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ஆம்ஸ்டர்டாம்ல இருக்க ஆர்ட் ஜூ மியூசியம்ல வந்து ஒரு ஈவென்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்க தான் வந்து இந்த ஹேண்ட்பேக்க வந்து ரிவீல் பண்றாங்க. அந்த ஹேண்ட்பேக்க பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன சைஸ் ஹேண்ட்பேக், அதுல அழகா ஜிப்பெல்லாம் வச்சிருக்கு. பட் அது வந்து நமக்கு ரெகுலர் யூஸ்க்குலாம் கிடையாது. ஏன்னா, அது ஒரே ஒரு ஹேண்ட்பேக் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அதை ஆக்ஷனில் தான் விட போகிறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹேண்ட்பேக்னாலே இந்த லெதர்ஸ்லேருந்து பண்ணுவாங்க. லெதர்ஸ்ன்றப்ப எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப லக்ஸரியஸ் அனிமல்லாம் இருக்கும். பொதுவாக வந்து இந்த மாடு, ஆடு இந்த மாதிரிலாம் தான் எடுப்பாங்க. அப்படி ரொம்ப காசு இருக்கவங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பிராண்ட்லாம் பார்த்தோன்னா, இந்த பாம்பு தோல், ஆலிகேட்டரு, கிராக்கடைல் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ பண்ணியிருக்க இந்த ஹேண்ட்பேக் பார்த்தோன்னா டைனோசர் லெதர்னு சொல்கிறாங்க. அதுவும் எந்த டைனோசர்னா இந்த டீரெக்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த டைனோசரோட லெதர் இது. அதை வச்சு ஒரு ஹேண்ட்பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹேண்ட்பேக் வந்து மே 11 வரைக்கும் அங்கே எக்ஸிபிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை ஆக்ஷனில் விட போகிறோம். இதோட ஆக்ஷனோட ஸ்டார்டிங் ப்ரைஸே எவ்வளோ இருக்குன்னா, ஒரு $500,000 தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மே 11 வரைக்கும் டிஸ்பிளேல இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஹேண்ட்பேக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைனோசரோட தோலை வச்சு பண்ணல. ஏன்னா இப்போ அதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ ஃபாசில் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அந்த ஃபாசிலை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா இந்த லேப் க்ரோன் லெதராக இது ஒரிஜினல் லெதர் கிடையாது. ஸோ இந்த லேப் க்ரோன் லெதர் இவங்க இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த டைனோசரோட ஃபாசிலை வச்சு இந்த லேப் க்ரோன் செல்ஸ் எல்லாம் வச்சு கொலாஜன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த லெதரை நாங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக்காக டைனோசரோட லெதர்லேருந்து கிரியேட் ஆகல, டைனோசரோட போன்லேருந்து கிரியேட் ஆனது அப்படின்ற மாதிரி இதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டீரெக்ஸ் டைனோசர் லெதரை வச்சு ஒரு ஹேண்ட்பேக் பண்ணது. இதை வந்து நாங்கள் ஃபியூச்சர்லையும் ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி அதை மேனுஃபேக்சர் பண்ண டிசைனர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி பார்த்தோன்னா லேப் க்ரோன் லெதர் லிமிடெட். அவங்களுமே சொல்கிறாங்க ஃபியூச்சரில் இந்த மாதிரி நாங்கள் நிறைய கொண்டு வருவோம். இப்போ வந்து இந்த லேப் க்ரோன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி. முன்னாடி இருந்ததை வச்சு அதோட கொஞ்சம் கெமிக்கல்ஸ், இந்த பயோடெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணால் நம்மளால் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக பார்க்குறோம். இது ஆக்ஷனில் ஒரு நல்ல ப்ரைஸ்லாம் போய் மக்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.